பிரைஸ்லான். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறி பெற்ற நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையில் கூட இந்த எலியா தமிழ் கிறிஸ்டின் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நம்முடைய தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த யூடியூப் சேனல் மூலமாக நீங்கள் பார்த்து மகிமைப்படுத்துகிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த எலியா தமிழ் கிறிஸ்டின் யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆண்டோடைய வார்த்தைகளால் நீங்கள் அநேக ஆசீர்வாதங்களை பெற்று அநேக நன்மைகளை பெற்று வரீங்க என்பதை நாங்கள் நம்புகிறோம். இன்றைக்கு நம்முடைய தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தை என்னென்னா, தலைப்பு விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவனிடத்திலிருந்து நம்ம எல்லா நன்மைகளையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள ஒரே ஒரு வழி என்னென்னா விசுவாசம்தான். விசுவாசத்தினால தான் எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் உயர்வுகளையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். இன்னைக்கு அநேகர் சொல்லுகிறது என்னன்னா, தேவன் எனக்கு அற்புதம் செய்தால் நன்றாக இருக்கும், அதிசயம் செய்தால் நன்றாக இருக்கும், எனக்கு சூழ்நிலை மாறினா நல்லா இருக்கும், என் தேவைகள் சந்திக்கப்பட்டால் நல்லா இருக்கும், எப்பொழுது நடக்கும் என்று ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது, என் பிள்ளை என்னிடத்தில் அவங்க விசுவாசமாக இருக்கணும் அப்படின்ட்டு. விசுவாசத்தை தேவன் நம்மக்கிட்ட அதை பார்க்கும்போது அவர் அதில் பிரியப்படுகிறாராம். விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். இன்னைக்கு அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், விசுவாசம். நிச்சயமாக தேவன் எனக்கு கொடுப்பார், தேவன் எனக்கு தருவார், தேவன் எனக்கு செய்வார். நான் ஜெபித்திருக்கிறேன், நான் காத்திருக்கிறேன், நான் எதிர்பார்த்திருக்கிறேன். எத்தனை நாட்கள் ஆனாலும், எத்தனை மாதங்கள் ஆனாலும், எத்தனை வருடங்கள் ஆனாலும் தேவன் எனக்கு தருவார் என்ற அந்த விசுவாசம் சரியான நேரத்தில் உங்களுக்கு உயர்வையும் மேன்மையும் கொண்டு வருவதில் எந்த சந்தேகமும் இல்லை. நம்ம வேதத்தில் நன்கு பழக்கப்பட்ட ஒரு சம்பவம் இருக்கிறது. இப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாய் அவர் வாழும்போது பார்த்திங்கன்னா, ஒரு சமயம் அவரும் சீஷரும் கப்பலில் யாத்திரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, அவர் கப்பல் பின்னணத்தில் தலை வைத்து படுத்திருந்தார் என்று. அதே சங்கீதக்காரன் தாவீது ராஜா எப்படியா சொல்லுகிறார், இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அப்போ எப்படி நம்முடைய தேவன் தூங்க முடியும்? பாருங்க, நாம் விசுவாசமாக இருக்கிறோமா இல்லையாங்கிறத அவர் அறிந்து கொள்வதற்காகவே பல நேரங்கள் அவர் அமைதியாக இருக்கிறார். அப்போது அந்த போய்கொண்டிருந்த அந்த காற்று கடல் மிகவும் கொந்தளித்து பெருங்காற்று உண்டாயிற்று. உடனே சீஷர்கள் தான் சொந்த முயற்சியினால் சொந்த பலத்தினால் அநேக காரியங்களை செய்கிறார்கள். அந்த காற்றையும் கடலையும் அவர்களால் அதட்டி போக முடியவில்லை. உடனே இயேசுவினிடத்தில் வந்து அவரை எழுப்புகிறார்கள். இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினாராம். அதட்டிட்டு அவர் என்ன சொல்லுகிறார்? லூக்கா 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். நான் பல நாளாக ஜெபிக்கிறேன், நான் ஆலயத்துக்கு போய் கொண்டு இருக்கிறேன், நான் உபவாசம் இருக்கிறேன், நான் வேதத்தை மணிக்கணக்காக வாசிக்கிறேன், நான் பரிசுத்தமாக வாழ்கிறேன், இதெல்லாம் ரைட்டு தான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்கள் கிட்ட எதிர்பார்க்கிறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், உங்களுடைய விசுவாசம் எங்கே அப்படி என்று என் ஆண்டவர் கேட்கிறார். பாருங்க, வேத வசனம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்று சொன்னார். வேதத்தில் நமக்கு பழக்கப்பட்ட ஒரு வசனம், மார்க் 9ஆம் அதிகாரத்தில் சிறு வயதிலே பிசாசு பிடித்திருந்த மகன் இயேசுவினிடத்தில் கூட்டிகிட்டு வரும் பொழுது அப்போது ஆண்டவர் சொன்னார், இது இவனுக்கு எத்தனை காலம் உண்டாச்சுன்னு கேட்கிறேன். சிறு வயதிலே இருக்கிறது ஆண்டவரேன்னு சொன்னான். நீர் எதாகிலும் செய்ய வேண்டுமென்றால் எங்களுக்கு மனதிறங்கி செய்யுங்கள் என்று சொன்னபோது ஆண்டவர் அந்த இடத்துல சொன்ன ஒரே ஒரு லெசன் அங்கே கற்றுக் கொடுக்கிறார். நீ விசுவாசிக்க வேண்டுமானால் நிச்சயம் கூடும் என்று சொன்னார். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களே, எனக்கு ஒரு அதிசயம் நடக்காதா, என் தேவை சந்திக்கப்படாதா, எனக்கு கர்ப்பத்தின் கனி கிடைக்காதா, எனக்கு வேலை கிடைக்காதா, எனக்கு உயர்வு கிடைக்காதா, என் சூழ்நிலை மாறாதா, ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறதெல்லாம் எங்கே உங்கள் விசுவாசம்? நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள்.
ரோமர் 10:11 சொல்லுது, அவரை விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார், அதிசயத்தை செய்ய போகிறார். உங்கள் சூழ்நிலை மாறுக போகிறது. நீங்கள் நம்புகிற மேன்மை உயர்வு உங்களுக்கு வரப்போகிறது. விசுவாசத்தோடு இருங்கள், விசுவாசத்தோடு ஜெபிங்கள். பெரிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஒரு சிறிய ஜெபத்தை நம்ம செய்யலாமா? நம்ம கண்களை மூடி, ஆண்டவரே, நீங்கள் இந்த நாளில் எத்தனையோ நாங்கள் உங்கள் பிள்ளைங்க ஆண்டவரே, அப்பா, நாங்கள் உங்கள் ஆலயத்துக்கு போகிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கலையே, அதிசயங்கள் நடக்கலையேன்னு நாங்கள் ஏங்கி கொண்டு இருக்கிறோம். அன்றைக்கு சீஷர்களை பார்த்து சொன்னீரே, உங்கள் விசுவாசம் எங்கே என்று இன்றைக்கு எங்களிடத்தில் கேட்கிற அதே ஆவியானவர், நாங்கள் விசுவாசத்தோடு இருந்து எண்ணி முடியாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆண்டவரே, இந்த அப்பா ஸ்தோத்திரம், இந்த சேனல் மூலமாக ஒளிபரப்பு செய்கிற பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை கொடுத்து அற்புதங்களை செய்து தம்முடைய நாமத்துக்கு மகிமை வரப்பண்ணும். நீர் அற்புதங்களை செய்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. விசுவாசத்தோடு இருங்க. நிச்சயம் நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொண்டு தேவ நாமத்தை மகிமைப்படுத்த போகிறீங்க. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.